வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரர் தட்சிணாமூர்த்தி. உலக அளவில் மிகப்பெரிய மிக சிறந்த நடிகர் ஜாக்கி சான். அவர் 3300 கோடியை ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறார். அப்போ கேட்குறாங்க, என்னங்க உங்கள் பையன் இருக்கிறாரு, பொண்ணு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறார், அவங்களுக்கு தேவையான என்ன அனைத்தும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இனிமேல் என்னுடைய மகனாச்சும் சரி மகனாச்சும் அவருடைய சொந்த திறமையால் இந்த உலகத்தில் அவங்களை நிரூபிச்சுக்கிட்டோம், அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். இது என்னுடைய உழைப்பால் நான் சம்பாரிச்சது. நான் என்னுடைய மன திருப்திக்காக ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3300 கோடியை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்குங்க. அவர் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மனிதர், உயிரை பணையம் வைத்து நிறைய சம்பாரித்த மனுஷன் தன்னுடைய மகன் சீனாவுடைய பீஜிங்கில் போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்காக கைது செய்யப்படுறார் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து. அந்த நிகழ்வு அவரை ரொம்ப பாதிச்சுது. நம்ம எவ்வளோ ஓடி ஓடி சம்பாரிச்சு உயிரை பணைய வச்சு சம்பாரிச்சு தன்னுடைய மகன் இப்படி போயிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு அந்த உந்துதலை ஏற்படுத்திருக்கலாம். இதுதாங்க பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற தவறு. நம்ம பிள்ளை என்ன பண்ணுறான், என்ன படிக்கிறான், யார் கூட பழகிறான், என்ன அவங்ககிட்ட ஒழுக்கக்கூறி இருக்குது, ஒழுக்கத்தோடு இருக்கிறானா, நம்ம கொடுக்குற அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய உழைப்பு என்ன, கஷ்டம் என்ன அவனுக்கு தெரியப்படுத்தணும். பிள்ளையினுடைய ஒழுக்கக்கூறு, அவன் எப்படி பழகிறான், யார் கூட பழகிறான், என்ன பயன்படுத்துகிறான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே நம்ம ஓடி நம்ம இன்ப துன்பத்தெல்லாம் விட்டுட்டு பணத்தையும் பொருளையும் சொத்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, பேர பேத்திக்குன்னு சம்பாரிச்சு வைக்கிறமே தவிர அது சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இப்போ பிள்ளைகிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. என்ன பண்ணுற, எப்படி படிக்கிற, அப்பா அவனுக்கு காசு கொடுக்குறேன், அம்மா அவனுக்கு காசு கொடுக்குறேன், அதுக்கு பின்னாடி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த கஷ்டம் தெரிந்த குழந்தைகள் தவறான வழியில் போக மாட்டாங்க. அதனால் ஓடி உழைத்து 20 வருடம் 30 வருடம் ஓடி உழைத்து அதை ஒரு தவறான தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த தலைமுறை உங்கள் 20-30 வருட உழைப்பை 20 நாட்களிலே அழித்துவிடும். அதனால் குழந்தைகள் கூட நேரத்தை செலவிடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கக்கூறோடு கட்டமைங்க. அப்போ தான் உங்களுடைய 20-30 வருட உழைப்பு அடுத்த தலைமுறைக்கு சிறந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு போகும். நன்றி, வணக்கம். நல்லவற்றை 4 பேருக்கு பகிருங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் நிரம்பட்டும். நன்றி.